சீதாராம், இங்க பாருப்பா, நான் ஒரு போலீஸ் ஆபீசருக்கான Dress ரெடி பண்ணிருக்கேன். இந்த யூனிஃபார்மை யார் போட்டுக்கிட்டாலும் சரி, அவங்க அடுத்த நிமிஷமே ஒரு இன்ஸ்பெக்டரா மாறிடுவாங்கப்பா. ஆமா, அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ட்ரைனிங்ல சொல்லி தர எல்லா விஷயங்களும் தானாவே புரிஞ்சிரும்பா. ஆனா இப்ப பிரச்சனையே இத போட்டு ட்ரை பண்ண போறது யாருங்கிறதுதான். கஜ கஜா, என்ன மட்டும் அந்த ட்ரெஸ் போட்டுக்க சொல்லாதயா. நீ எவ்வளவு குத்தாலும் அதை போட்டுக்க மாட்டேன். அம்மா ஹாய் எவரிபடி. டேய் பாத்துலோ, நம்ம டாக்டர் ஜாத்கா சிங்கம் சாருக்காக ஒரு சூப்பரா ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காருயா. நீ கூட அவர மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க இல்லையா? நீ இந்த யூனிஃபார்ம் போட்டு ட்ரை பண்ணியா பார்க்கலாம். கொடுங்க, போட்டு பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? இந்த காக்கி சட்டையை போட்டது ஒரு கம்பீரம் தன்னால வந்துருதே. வாழ்க தமிழ்நாடு போலீஸ். Their name is பத்துலு, இன்ஸ்பெக்டர் பத்துலு. இந்த பத்துலோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது நடக்கவே நடக்காது. கஜ கஜா, டாக்டர் ஜாத்கா உங்களோட இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்குதா. ஆனா இந்த மூட்டை எதுக்கு சிங்கம் சார் மாதிரி டயலாக் பேசுதோ? நண்பா, இந்த Dress நான் ரெடி பண்ணும்போது சிங்கம் சாரோட டேட்டாவை தான் நான் ஃபில் பண்ணிருந்தேன். அதான். ஆனா கவலைப்படாதப்பா, இவனை நான் இப்ப இன்ஸ்பெக்டராவே மாத்திட்டேன். வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. சூப்பர். பல்லே பல்லே. ஷபா ஷபா. என்னங்க பலே பலேன்னு என்னனோ பாடுறீங்க. கை அப்படி தூக்கி ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களுக்கு மார்க் 5 தான் கொடுக்க முடியும். ஓய் நண்பா, பத்துலு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா. நீ இப்ப உண்மையிலேயே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராவே மாறிட்டப்பா. ஆமா சரிப்பா, இப்போ நீ இந்த Dress-அ கழட்டி கொடு. சிங்கத்துக்கிட்ட இத கொடுக்கணும். கையெடுங்கப்பா. என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஒரு இன்ஸ்பெக்டரோட Dress-ஐயே கழட்ட பாக்குறீங்களா? இதுக்கு சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா? அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா கேய். ராஜகிரன் சார் மாதிரி போட வேண்டாம். கவுத்துட்டானே பத்துலு. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பீரமான காக்கி சட்டை மேலேயே கையை வச்சு உங்களை நீங்களே கலங்கப்படுத்திக்க பாக்குறீங்க. முட்டைக்கு முட்டை தட்டி உள்ள தூக்கி போட்டோம்னா 5-6 வருஷத்துக்கு வெளியில வர முடியாது. ராஸ்கல் ஸ்டூபிட் ஃபெலோஸ். என் பேரு பத்துலு. எனக்கு இன்னொரு பேரு இருக்கு, என்கவுண்டர் பத்துலு. இனிமே எந்த அக்யூஸ்டும் இந்த புர்புரி நகர்ல வாலாட்ட முடியாது. டேய் பூசணிக்கா மண்டையா, என்ன காரியம் நான் பண்ணி வச்சிருக்க சோம்பேறி. அட மோட்டு, என் அருமை சகோதரா, நான் வந்து அது வந்து பத்துல வந்தனா இன்ஸ்பெக்டர் பண்ணனா உடனே இன்ஸ்பெக்டர் ஆயிட்டனா. இதுதான்ப்பா நடந்தது. சீக்கிரமா போய் அந்த Dress-அ வாங்கிட்டு வாப்பா. இல்லனா பத்துலு டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டரா ஊரு ஃபுல்லா சுத்துவான். ஆமா. ஆட இந்த Dress-அ கழட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நான் இப்போ டாப் டாக்கற ஒரு ஐடியா பண்றேன் பாருங்க. டேய் நிறுத்துடா. ராங் சைடுல வண்டி ஓட்டிட்டு வர நீ உள்ள தூக்கி போட்டா 17 வருஷம் உள்ள இருப்ப. ராஸ்கல் லெஃப்ட்ல போ. பசங்க சாப்பிடுற கேக்கு ஸ்வீட் எல்லாம் நல்லா சுத்தமா வைக்கணும். இல்லனா உள்ள தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இங்க பாருங்க முனியம்மாக்கா, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வைக்கணும். இல்லனா உங்களையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த பத்துலுவோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள், அதாவது நடக்கவே நடக்காது. காய்கறி வாங்குறவங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ரீயா கொடுங்க. என்னது இது புதுசா இருக்கு? இந்த மொட்டை மண்ட பத்துலுக்குள்ள சிங்கம் சார் புகுந்துட்டார் போல இருக்கே. மொட்டை இன்ஸ்பெக்டர் ஐயா, மொட்டை இன்ஸ்பெக்டர் ஐயா. அம்மா சொல்லுங்க. அதாவது பாருங்க இன்ஸ்பெக்டர், உங்க Dress பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கிறதுனால கழட்டி குத்தீங்கன்னா சூப்பரா துவைச்சு குத்துறேன் சார். ஆத்து தண்ணில துவைச்சா சட்டை அழுக்கே ஆகாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க சார். சீக்கிரம் கழட்டி கொடுங்க. நான் அந்த Dress துவைச்சு கொடுக்குற வரைக்கும் நீங்க இந்த Dress போட்டு சூத்துங்க சார். ஓ நீ அவன் தானே. இப்ப உனக்கு எப்படி துவைக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன் தம்பி. இப்ப பாரு. என்ன தைரியம் இருந்தா ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கியா? அதுல கல்லு இருக்கும், புழு இருக்கும், எல்லாம் இருக்கும். நீ போய் அங்க சாப்பிட தயாரா இருக்கியா? வேண்டாம் ஐயா, எனக்கு ஜெயில் சாப்பாடு ஜெயில் தண்ணி எல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க ஐயா. விட்டுருங்க ஐயா. மோட்டோ காப்பாத்தே. யாரா மோட்டோ? அது என்ன உன் கூட்டாளியா? அவனே இதே மாதிரி தானே துவைப்பண்டா. எப்படிடா இருப்பான் அவன்? இன்ஸ்பெக்டர் சார், என்ன காரியம் பண்றீங்க? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. ஓகே ஓகே. ஆனா நீ யாருடா தம்பி? I am your cousin. அதாவது அவருக்கு சொந்தக்காரன்னு சொல்ல வந்தேன். அது நீங்க வாங்க. உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டீக்கடை பண்ணி கடைக்கு போனோம்னா சூடா சமோசா இருக்கும். வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு நல்ல புத்திசாலியை நான் பார்த்திருக்கேன். வாடா தம்பி போகலாம். அந்த கடையை நீயே காட்டு. வாங்க. டீக்கடை பண்ணி சூடா சமோசா தான் குடுறா சாருக்கு. யார் இது? அத கதவுலே. Who is this? என் பேரு பத்துலு.
பத்துலு, இன்ஸ்பெக்டர் பத்துலு. இந்த பத்துலுவோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏய் பத்துலு, என்ன இது புது டிராமா? போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்துறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. வா இப்படி சீக்கிரம் அந்த ட்ரெஸ் கழட்டு. சீக்கிரம் கழட்டு. சிங்கம் எதை வேணா கழட்ட சொல்லுங்க, ட்ரெஸ் கழட்ட சொல்லாதீங்க. ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க அப்புறம் உங்க எலும்ப கழட்டிடுவோம். காக்க காக்க கடகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பீரமான காக்கி சட்டை கழட்ட சொல்லுவேன். என்ன தைரியம் இருந்தா இந்த இன்ஸ்பெக்டர் பத்துலுவோட ட்ரெஸ்ஸையே கழட்ட சொல்லுவேன். அத பாவி என்ன பண்ற? சதீஷ் பத்துலு. அட கடவுளே, எனக்கு திடீர்னு என்னாச்சு? இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். யார் டூப்ளிகேட் யார் ஒரிஜினல் காட்டுறேன். இப்ப பாரு. ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர்னா இப்படிதான் இருக்கணும். சொல்லு 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 சொல்லு. உன்னால இப்படி என்ன பண்ண முடியும்? சொல்லு. ஓஹோ, தேங்காவா? ஒரு டூப்ளிகேட் இன்ஸ்பெக்டரால தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. ஒரு உண்மையான இன்ஸ்பெக்டர் சுட்டா என்னெல்லாம் விழுன்னு நீங்களே பாருங்க. அட கடவுளே, என்ன இது தர்மீஸ் மழையா பெய்ஞ்சுகிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். பத்துலு, இந்த புர்புரி நகர்ல ஒரு குற்றம் கூட நடக்காம நான் பாத்துக்க போறேன். எந்த கிரிமினல் என் கண்ணுல மாட்டினாலும் சரி, சுடுன்னு சுட்டு போட்டுருவேன். அட அண்ணாச்சி, இந்த பக்கம் தான் எந்த குற்றமும் நடக்கலையே, நீங்க யார போய் பிடிக்க போறீங்க? குற்றம் நடந்தது என்ன? இப்ப இன்ஸ்பெக்டர் பத்துலு கண்டுபிடிக்க போறாரு. ஜக்கா ஜக்கா ஜக்கா. பத்ரோட நிமிஷம் தாங்க முடியலடா. நாய் மாதிரி மோப்ப புடிச்சுக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காடா. எதையோ தேடுறான். குற்றவாளி வாடா, ஜெயிலுக்கு வாடா. இது என்னது? பத்துலு இன்ஸ்பெக்டரோட Dress போட்டுக்கிட்டு வந்திருக்கா? இவர்தான் புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் பத்துலு. இவரை மட்டும் பகச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்பர் 1, நம்பர் 2, இன்ஸ்பெக்டர் சார் உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ கொடுத்து அனுப்புங்க. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், உள்ள போங்க ப்ளீஸ். பாத்துக்கிட்ட கதவை. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காகடா முகத்தை மூடி இருக்கீங்க? பாஷ் அவர் என்ன சொன்னார்னா நம்மளோட இந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு பிடிக்கலையா? உங்களை இப்ப கூப்பிடுறாரு. ஆளு ஒன்றடியா இருக்க, ஓவரா பேசுவியாமே நீ. அட முதல்லயே வந்து சொல்ல மாட்டீங்களா? இது என்ன ட்ரீட்மெண்ட், எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்? உள்ளவு பாஸ் போலந்து எடுத்துட்டாடா. கம்பீரம். அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாடா? ஓட விட்டு சுடணும். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சிங்கம் சார், எங்களை ஜெயில போட்டுருங்க. ஒரு உண்மையான போலீஸ்காரனுக்கு அழகே உள்ள வச்சு அடிக்கிறதா? பண்ணுவியா? அட மோட்டு, என் அருமை நண்பா, எப்படியாவது பத்துலுவோட அந்த ட்ரெஸ் கழட்டிடுப்பா. இல்லனா அவன் அடுத்து என்ன பண்ணுவான், யார அடிப்பானே தெரியாதுப்பா. சீக்கிரம். பூசணிக்க மாட்டேங்க. அதுக்கு ஒரே ஒரு மணிதான் நாங்க இருக்கு. அவனை வற்புறுத்தியாவது அந்த Dress கழட்டி ஆகணும். இன்ஸ்பெக்டர் பத்துலு. கம்பீர பத்துலு, எதுக்காக இப்படி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க மோட்டோ? நீ ஒரு டூப்ளிகேட் டுபாகூர் இன்ஸ்பெக்டர். அத நான் இப்ப நிரூபிக்கத்தான் போறேன். எஸ், கம் ஆன், ஃபைட் மீ, ஃபைட் பண்ணு. என்னடா என் வீரத்துக்கும் கம்பீரத்துக்கும் சவால் விடுறியா? இதோ வரேன்டா. நானும் வலிக்காத மாதிரி எவ்வளவு தான் நடிக்கிறது? எப்படி? ஆஹா, இதாண்டா போலீஸ் அடி. இப்ப வாங்க பாரு. பாத்துக்கங்க மரியாதையான குழந்தைகளை. இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. அவனா வந்து சிக்க மோட்டோ என்னடா பண்றே? அவன் நிர்வாணமா இருக்கான். சீக்கிரம் Dress கொடுறா. அவ்வளவுதான். இப்ப பாரு எப்படி. ஆமா
மோட்டோ நான் ஏன்டா இங்க வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சுடா மோட்டோ? விவரமா சொல்றியா? என்னமோ உங்ககிட்ட எனக்கு சண்டை போட்ட மாதிரியே தோணுது மோட்டோ. உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா நீ வந்து இவ்வளவு மேட்டர் நடந்து போச்சா மோட்டோ? இவ்வளவு விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. தெரியாதனமா 4-5 தடவை நானே உன்னை போட்டு வெளுத்துட்டேன் போல இருக்கே. சாரி மோட்டோ. 4-5 தடவை இல்லடா, ஏகப்பட்ட தடவை என்ன அடிச்சுடா மண்ண. அட கடவுளே, யாராவது வந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க. அம்மா. என்னாச்சு? சிங்கா லாக்கக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட பாவி மோட்டு, என்ன வெளியே எடு. இன்ஸ்பெக்டர் பத்லு தான் என் நிலைமைக்கு காரணம். எம்மா. சாரி சிங்கம் சார், தெரியாதனமா இதெல்லாம் நடந்துருச்சு. என் கடமையை தானே நான் செஞ்சேன். இதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வலது கால வச்சு வெளியில வாங்க சார். ஏய் நான் முன்ன சொல்லடா, நீ உள்ள தாண்டா இருக்கணும். சார் உங்க Dress சூப்பரா இருக்கு. அத பாவிங்களா, இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? சிங்கா அதெல்லாம் பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். சூடா சமோசா சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆறி போன அந்த கதையை நான் சொல்றேன். வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் இருங்க, தான் முதல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு வரேன். பாஸ் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா.